ஏய் 2 பேர் தானே விளையாடுறோம். துக்கு வச்சு தானே விளையாடணும். காட்டுக்குள்ள பாலத்துக்கு அடிச்சுட்டு வடா போய் தரோம். ஐ பாலு. டேய் நம்ம பால பேய் வச்சிருக்கடா. பேயா? நடா பேய் ரோட்ல கிடக்கு நாயினே. புறா. புறா வந்த. ஒரு நிமிஷம் இரு. பேயா விளையாடுறியா? நீ தான் கடைசி வரியா? டேய் அது பேய்டா. வாடா பந்து பறிவோட ஆளே இல்ல. பேய காச்சி காச்சி விட்டுறதே. விட்டுடா வந்து பந்தாவது போறான். பேய ஒரு பால் கூட போடல. சுடுகாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? பேய உனக்கு பவுலிங் போடுறதுல ஃபீல்டிங் பண்ணதில்ல. வந்து பேட்டா புடிச்சுக்கல. பேய நீ வெள்ளாத்துக்கே தகுதி இல்லடா. ஒண்ணு இந்த பக்கமே வரக்கூட ஓரா சுடுகாட்டுக்கு. 2 பேர் விளையாட போர் அடிக்குது. வந்து பேயும் தோதி விட்ட படா. ஏய் இங்க பாறா. ஏய் நம்ம போய் திருப்பி வந்துட்டான்டா. ஆமாண்டா. பைய விளையாட தெரியலன்னு பரவாயில்ல வா விளையாடும். என்னடா பேய் வர மாட்டே சொல்லுது. என்ன பேய சுடுகாட்டுல எல்லாம் விளையாட கத்துறோம்ட்டியா? வெரி குட். போய் ஃபீல்டிங் பண்ணு. என்ன கத்துட்டு வந்திருக்கான்னு பாப்போம். ப்ரோ பேய் ப்ரோ 4 தடுங்க ப்ரோ. 4 தான் தட்டல. பாலா குறால 2 ரன் வரடா. பாலா குறா. இவன் இந்த வகத்துக்கு விட்டுறான். இவன் ஃபீல்டிங்னா நம்ம கதையா முடிச்சுவான். நீ ஃபீல்டிங் காண வந்து பவுலிங் போடுறா. என்னடா அவன் இப்படி போடுறான் வந்து. போடா அவுட் த்ரோல 2 கையுமே தூக்க முடியாம இருக்கான். சரிப்பட்டு வராது. அவனை பேட்டிங் ஆட சொல்லு. பையா வந்து பேட்டிங் ஆடு. என்னடா பால் மேல போய் ரொம்ப நேரம் ஆகுது. பால் வரவே இல்ல. இது சரிப்பட்டு வராது. பேய் சுடுகாட்டுக்கு அனுப்பு. பையா நீ வேண்டது போதும். சுடுகாட்டு கிளம்பு. இனிமேல் தாண்டா விளையாட்டு ஆரம்பிக்க போறேன். உங்க 2 பேரையும் அப்பவே சொன்ன பேய் விளையாட டேய் ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குதுடா. ஆமாண்டா எனக்கு கேக்குதுடா. இந்த ஏரியால சவுண்ட் ஒரே நான் தான். நானே கம்முன்னு உட்காந்துருக்கேன். விளையாடுனா கம்முன்னு. என்ன திரும்ப சத்தம் கேக்குது? ஜாம்பிடா. என்னதே ஜாம்பியா? ஆமா ஜாம்பி. ஜாம்பி இது உங்க ஏரியா கிடையாது, எங்க ஏரியா. மரியா திரும்பிடு. நான் பயப்படவே மாட்டேன். கிட்ட வராத சொல்லிட்டேன். எனக்கு பசிக்குது. நான் ஒண்ணு சாப்பிட போறேன். ஜாம்பி என்ன விடு. லே காப்பாத்துங்கடா. என் ஃப்ரெண்டு ஜாம்பிட்ட மாட்டிட்டான். அவனை எப்படி காப்பாத்துறது? ஓய் ஜாம்பி. ஜோம்பிக்கெல்லாம் மனுஷனோட மூளை தானே சாப்பிடும். அப்ப நீ அதான் சாப்பிட வந்த? ஆமா. ஏன்டா சிரிக்கிறீங்க? ஏய் ஜோம்பி எங்க 3 பேருக்கும் மூளையில இருந்தா வீட்டுல இருந்து ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டாங்க. வேற வழி தெரியாம தான் நாங்களே இங்க வந்து உட்காந்தோம். எங்களை நம்பி நீ ஏமாந்துட்டியே. அதான் சிரிச்சோம். எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது வேணும். பசிக்குதா? அப்ப நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும். செய்யறேன். தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? பையா யார் தனியா இருக்கா? இப்ப பாரு என் பவர. பையா இப்ப யார் தனியா இருக்கா? பிஸ்கட் கீழே கிடக்குடா. ஏய் இந்த காட்டுல அப்புறம் பிஸ்கட். இங்க பக்கத்துல கடையே கிடையாது. ஆமாலே பிஸ்கட்டுக்குள்ள பேப்பர் இருக்குடா. இது பேய்க்கு சொந்தமான பிஸ்கட். இந்த பிஸ்கட்டை யாரும் சாப்பிட கூடாது. டேய் இது உன் வேலை தானே. எனக்கு இதுக்கு சொந்தமான. ஏன்டா என்ன சந்தேகம் பண்றீங்க? நடா பேய்க்கு சொந்தம் நாய்க்கு சொந்தம். இது நமக்கு சொந்தம். வாடா சாப்பிடும். அந்த வேலை சிறப்பா முடிஞ்சது. வாடா போவோம். என் பிஸ்கட்டை ஏன்டா சாப்பிட்டீங்க? என் பிஸ்கட்டை ஏன்டா சாப்பிட்டீங்க? பிஸ்கட் சொந்தம் வந்துடுற. நீயே பதில் சொல்லு. பேய் சார் தெரியாம சாப்பிட்டேன் சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பிஸ்கட் தான் வேணும். இல்ல நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் போனோம். பேய் சார் இந்த காட்டுல நாங்க எப்படி பிஸ்கட் செய்யறது? வேற ஆப்ஷன் கொடுங்க சார். சரி எனக்கு 1 லிட்டர் கருவாடு ரத்தம் வேணும். போய் எடுத்துட்டு வாங்க. கருவாடு ரத்தமா? இதான் நமக்கு சரியான நேரம். பேய் சார் உங்களுக்கு கருவாடு ரத்தம் தானே? நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய் அவன் பேய் கட்டிம்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான்டா. ஆமாண்டா. ஏய் எங்கடா இங்க இந்த பேயை காணோம்? ஏய் எங்கடா இங்க இந்த பேயை காணோம்? எங்கடா ஓடிட்டு இருக்க? கருவாடு ரத்தம் கேட்டீங்களா? அதான் எடுக்க போறான். ஒழுங்கு மரியாதை போறேன். இவன்
என்னடா போன வகை திருப்பி வந்து நிக்கிறான்? அதான்டா ஒண்ணும் புரியல. என்னடா ஆச்சு? பேய் திரும்பி வந்துருச்சுடா. பேய் சார் நீங்க கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு அது மாதிரி கொடுங்க, நாங்க செய்யறோம். சொல்றேன். எனக்கு 10 முட்டை வேணும். முட்டை தானே, அதே கொண்டு வந்துடும். வரா முட்டையா? போங்க பாப்பாங்க. ஏய், ஒரு நிமிஷம். என்னங்க பேய் சார்? அந்த 10 முட்டையும் சேவலோட முட்டையா இருக்கணும். ஓகே பேய் சார். வாடா. சேவல் எப்படா முட்டை போடும்? ஆமா சேவல் முட்டை போடாது, இதான் நல்ல சான்ஸ், வா தப்பிச்சிருவோம். ஏய் காட்டை தாண்டிதான் நினைக்கிறான்டா. ஆமாண்டா. என்ன மீறி என் காட்டை தாண்டி போயிடுவீங்க. இல்ல பேய் சார், நீங்க தானே முட்டை எடுத்துட்டு சொன்னீங்க. நீங்க முட்டை எடுத்துட்டு வந்ததெல்லாம் போதும், ஒழுங்கா உங்க எடுத்துட்டு வாங்க. ஓகே பேய் சார். வாங்க வாங்க, என்னோட ஸ்பீடா வந்துட்டீங்க போலவே. ஏய், முட்டை எடுத்துட்டு வர சாக்குல தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல பேய் சார், நாங்க தப்பிக்கல. பேய் சார் எந்த ஊர்ல சார் சேவல் முட்டை போட்டுருக்கேன், எங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. அப்படின்னா ஓடுற தண்ணியில நான் சொல்றதெல்லாம் எழுதுங்க, அதை நான் படிக்கணும். எல்லாத்தையும் ஓடுற தண்ணியில எழுதுமா? பேய் சார் நான் நோட்ல எழுதுறது இல்ல. என்னடா பேய் முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஏன் தம்பி என்ன கஷ்டமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சொல்றத செய்யணும். டேய் தெரியாதனா பிஸ்கட் சாப்பிட்டு தொலைஞ்சிரண்டா. எப்பறா வீட்டுக்கு போறது? அதான்டா எங்களுக்கும் தெரியல. என்னடா முடிவு பண்ணிருக்கீங்க? பேய் சார் எங்களை மட்டும் வெளிய அனுப்புங்க. நாங்க சாப்பிட்ட பிஸ்கட் மாதிரி 100 பிஸ்கட் பண்ணுவோம். எனக்கு ஏன் பிஸ்கட் தான் வேணும், அது வர வரைக்கும் உங்களை விட எந்த மாட்டேன். டிட்டி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம ஆயுத தயாரிக்க வேண்டியது. பேய் சார் எங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க. ஸ்கூல் திறக்க போறாங்க, அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. பேய் சார் எங்க படிப்பு முக்கியமா உங்க பிஸ்கட் முக்கியமா? சொல்லுங்க பேய் சார் சொல்லுங்க. நீங்க ஸ்கூல்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் ஓடுறேன். இப்ப நீங்க போலாம். அப்போ அட ஏய் வாங்கடா 3 பேர் இங்க இருந்து கிளம்புவோம். டேய் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டு எங்கடா இருக்கு கிட்ட மாமா? வந்துட்டோம்டா, வாடா போயிடலாம். ஏய் ஏதோ போர்டு இருக்குடா. ஆமாண்டா. ஆமா போர்டு இருக்கு, வாங்கடா என்ன போர்டுன்னு படிப்போம். பேயே தூணை பேய் தூணா? இல்ல பேய் தூணேடா, மேல போடுறா. ஈங்கு பொய்கள் நாடமடும் ஈடம். இது பொய்கள் நடனம் ஆடுதா? ஏய் இந்த பேய்கள் நடமாடு மேடம், மேல போடுறா. ஈங்கு எறும் வாரக்கூடாது. இங்க என்ன கிடக்கு வாரதுக்கு? ஏய் இங்க யாரும் வர கூடாது. இந்த பேய் எழுதுற எழுத பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கும் போலக்கு. இந்த பேய் கண்டிப்பா பார்த்தா உன வாங்கடா. எங்க இருக்கீங்க? நான் இங்க தாண்டா இருக்கேன். ஏன்டா உள்ள வரக்கூடாதுன்னு போடுவோம், ஜாதியும் மீறி வந்திருக்கீங்களா? உங்களை ஏய் பேய நல்லா வச்சே போடு, தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க. சாரிப்பா, எனக்கு படிக்க தெரியாது. ஒரு பேய் வந்துகிட்டு எழுத படிக்க தெரியாம இருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏ பேய கவலைப்படாத, உனக்கெல்லாம் நாங்க சொல்லி தரோம் வா. வேற ஏய் பேய இதான் ஆனா. ஆனா ஆனாவுக்கு அடுத்து ஊனா. ஊனா, ஆனா ஆனாவுக்கு அடுத்து அவன்னா தானே வரும். ஏய் பேய அதனாலதான் உனக்கு எழுத படிக்க தெரியல, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ படி.